Hello student, welcome to Sri Education Tamil. Class 6th பகுகாரணி மற்றும் பகாகாரணி பார்த்தாச்சு. அடுத்தது மீப்பெரு பொது காரணி பார்க்க போறோம். இதை மீப்பெரு பொது காரணி அல்லது மீப்பெரு காரணின்னு சொல்லுவாங்க. மீப்பெரு பொது காரணினா என்னன்னா, ரெண்டு எண்கள் கொடுத்துருவாங்க. ரெண்டு எண்கள் கொடுத்துட்டு அதுக்கு காரணி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. காரணியை கண்டுபிடிச்சு அந்த ரெண்டு காரணி இருக்குமா, அதுல பொது எண்களை எடுத்து பெருக்கி வர ஆன்சர் தான் மீப்பெரு பொது காரணி அப்படின்னு சொல்றோம். இப்ப மீப்பெரு பொது காரணிய அதுக்கு சில குறிப்பெல்லாம் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு வாங்க பார்க்கலாம். மீப்பெரு பொது காரணியை மீப்பெரு பொது வகுத்தி எனவும் கூறலாம். அப்புறம் மீப்பெரு காரணி 1,x கொடுத்திருக்காங்க. இப்ப மீப்பெரு காரணியாலே சின்ன நம்பர் தான் எடுத்துக்கணும். அப்ப 1 = 1 தான் மீப்பெரு காரணி அப்படின்னு சொல்லலாம். y என்பது x-இன் மடங்கு எனில் மீப்பெரு காரணி x, y. அப்ப இது மடங்கு எனில் y x-ம் கொடுத்திருக்காங்க. அப்ப எது இதுல சின்னது? x தான் சின்னது. அப்ப மீப்பெரு காரணி எது? x. எக்ஸாம்பிளுக்கு மீப்பெரு காரணி 3,6ன்னு கொடுத்திருக்காங்க. இல்ல எது சின்ன எண்? இப்ப 3. இரண்டு எண்களுக்கும் மீப்பெரு பொது காரணி 1 எனில் அவ்வெண்கள் சார்பகா எண்கள் அல்லது இணைப்பகா எண்கள் எனப்படும். இப்ப சார்பகா எண்கள்னா என்னன்னா, இரண்டு எண்கள் பகு எண்களாகவோ அல்லது பகா எண்களாகவோ இருக்கணும். ஆனா ரெண்டு எண்கள். ஃபர்ஸ்ட் பகா எண்கள்னா எது? 5, 7. இது பகா எண்கள், இது சார்பகா எண்கள். ரெண்டுமே பகா எண்கள்னா இது ஒரு சார்பகா எண்கள். அதே மாதிரி பகு எண்கள் எடுத்துக்காட்டுக்கு 14, 17 கொடுத்திருக்காங்க. இது ஒரு பகு எண்கள், இது ஒரு சார்பகா எண்கள். இது சார்பகா எண்கள் ஒரு பகு எண்ணாவும் இன்னொரு பகா எண்ணாவும் இருக்கலாம். இப்ப எடுத்துக்காட்டு 3, வகுத்தல் முறையில் 40 மற்றும் 56 ஆகிய எண்களுக்கு மீப்பே காண்க. அதாவது வகுத்தல் முறையில 40 அப்புறம் 56 இந்த ரெண்டு எண்களுக்கும் மீப்பெரு காரணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு எண்களுக்கும் தனித்தனியா வகுத்தல் முறை பார்த்துக்கலாம். 40, இந்த 40 ரெண்டாவது வாய்ப்பாடுல வகுப்படுமா? ஏன்னா இங்க 0 இருக்கா. 2, 2, 2, 4. இந்த 0 இறக்கலாம். திரும்பி இது ரெண்டாவது வாய்ப்பாடுல போகும். 4, 2, 2, 0. 10ங்கிறது ரெண்டாவது வாய்ப்பாடுல இருக்கா. அப்ப 2, 2, 10. இது ரெண்டாவது வாய்ப்பாடுல போகாது, ஏன்னா 5 இருக்கு ஒற்றைப்படை எண். அப்ப 5, 1, 5, 5. அடுத்தது 56. இது வகுத்தல் முறையில பார்க்கலாம். திரும்பி 6, 2, 2, 2, 4. பேலன்ஸ் 1 இருக்கு. 8, 2, 16. ரெண்டாவது வாய்ப்பாடு திரும்ப 1, 2, 2, 4, 2, 8. இந்த 14 ரெண்டாவது வாய்ப்பாடுல இருக்குமா? இருக்கு. 7, 2, 14. 7 மீதி 1. இப்ப 40 எண், இந்த 40ஓட 40 காரணியின் பெருக்கல் பலன். ரெண்டு இன்ட்டு 2, 5. அடுத்தது 56. இதோட காரணி எடுத்து இந்த இதை எழுதுறோம். 56இன் காரணியின் பெருக்கல் பலன் 2 இன்ட்டு 2, 2 இன்ட்டு 7. இப்ப இது 40ஓட காரணி, 56ஓட காரணி இருக்கு. இப்ப 40 மற்றும் 56ஓட பொது காரணி மீப்பே கா இத பார்க்க போறோம். இப்ப 40 மற்றும் 56இன் பொது காரணி, அதாவது பொது காரணியின் பெருக்கல் பலன். அது எழுதிக்கிங்கப்பா. இப்ப இதுல பொதுவா இருக்குது இந்த ஒரு 2, இங்க ஒரு 2, இதோட ஒரு 2, மொத்தம் 3. இந்த பொதுவா உள்ளது இது ஒரு 2,
2 இன்ட்டு 2. அப்ப எத்தனை? 2 2 4, 4 2 8. 40 மற்றும் 56ஓட காரணி எது? 8. இப்ப ரெண்டாவது மெத்தட் பார்க்க போறோம். ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே எண்ணில் ரெண்டுத்தையும் காரணிப்படுத்த போறோம். இப்ப இது ரெண்டாவது வாய்ப்பாடுல போகும். 2 2 4 0. 2 2 4 பேலன்ஸ் ஒன்று இருக்கும். 8 2 16. ரெண்டாவது வாய்ப்பாடு. 1 2 2 0. 1 2 2 4 2 8. திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாடு. 2 10 7. இப்ப இது ரெண்டுத்துக்கும் பொதுவா பெருக்கக்கூடிய காரணி இல்ல. சோ இது அவ்வளவுதான், இதோட முடிஞ்சது. இப்ப மீ பே கா காரணியோட பெருக்கல் பலன். பெருக்கல் பலன் இதை பொதுவா எடுத்து எழுதுறோம். 2 2 2. இப்ப இதை பெருக்கா 2 2 4 4 2 8. அப்ப மீ பே கா equal to 8. Thank you, student.